ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டில் உள்ள இலக்கண பகுதி புணர்ச்சி விதிகள் என்ற டாபிக் அடுத்து தெரிந்து தெளிவோம் அப்படின்ற பாக்ஸுக்குள்ளார இருக்கிற மெய் மயக்கம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மொழிக்கு முதல்ல வரும் எழுத்து, இறுதியில் வர எழுத்து, இந்த இணை எழுத்து இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம், சின்ன கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும். அதே மாதிரி இந்த மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் நம்ம அறிஞ்சிட்டோம். இதே மாதிரி எழுத்துக்களில் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் இப்போ எது தமிழ்ச்சொல் எது பிறமொழி சொல் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் அறியறதுக்காக இந்த மெய் மயக்கம் இருக்குது இல்லையா, அதுவும் உதவும். சொல்லுடைய இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருது இல்லையா, அதுதான் மெய் மயக்கம். இது ரெண்டு வகைப்படும். என்னென்னா உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு உடல்நிலை மெய் மயக்கம்னா என்னென்னு பார்க்கலாம். சொற்களுக்கு இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதுதான் உடல்நிலை மெய் மயக்கம் எனப்படும். தமிழில் இக்கு இச்சி தீப்பு இந்த மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். அதனால் இது உடல்நிலை மெய் மயக்க எழுத்துக்கள் ஆகும். இந்த எழுத்துக்களுக்கு அருகில் அவற்றிற்குரிய எழுத்து வரிசை மட்டும்தான் வரும், பிற எழுத்துக்கள் வராது. அப்படி வந்ததுன்னா அந்த சொல் தமிழ்ச்சொல்லாக இருக்காது. இக்கு இச்சி தி இப்பு இது தான் உடல்நிலை மெய் மயக்கம். இதுக்கு அடுத்து இதே எழுத்து வரணும். அப்படி வரலைன்னா அது தமிழ்ச்சொல்லாவே இருக்காது. இதுக்கு எடுத்துக்காட்டு பக்கம் அப்படின்ற சொல்லல அந்த இக்கு வந்திருக்கா உடல்நிலை மெய் மயக்க எழுத்து, அதுக்கு பக்கத்தில் கா வந்திருக்கு அதோடைய இணை எழுத்து, அதே எழுத்து. அது எப்படி பிரிக்கலாம், அந்த காவை இக்கு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அதனால் இது உடல்நிலை மெய் மயக்கம். ரெண்டு மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்ததால் இது உடல்நிலை மெய் மயக்கம். அதேமாரி இச்சி தி இப்பு இதற்கு எடுத்துக்காட்டு இச்சிக்கு எடுத்துக்காட்டு அச்சம் எச்சம், இத்துக்கு எடுத்துக்காட்டு மொத்தம் சாத்தன், இப்புக்கு எடுத்துக்காட்டு அப்பம் கப்பம். நம்ம எப்படி அந்த பக்கம் அப்படின்றத நம்ம பிரித்து பார்த்தோமோ அதேமாரி பிரித்து பார்க்கணும். ரெண்டு மெய்யெழுத்து அடுத்தடுத்து வரதால் இது உடல்நிலை மெய் மயக்கம். அதுக்கடுத்து வேற்றுநிலை மெய் மயக்கம். சொல்லுடைய இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துகள் தொடர்ந்து வருவது தான் வேற்றுநிலை மெய் மயக்கம். தமிழில் இர் இழ் ஆகிய ரெண்டு மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும். இந்த இரு எழுத்துக்களும் வேற்றுநிலை மெய் மயக்கத்திற்கே உரியது. இதுக்கு எடுத்துக்காட்டு தேர்தல் உயர்வு. அந்த இருக்கு பக்கத்தில் அதே இரு எழுத்து வந்திருக்கா, வரலை, தா வந்திருக்கு. அதை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அப்போ வேறு ஒரு மெய்யெழுத்து தானே வந்திருக்கு. உயர்விலையும் அதேமாரி வேறு தானே வந்திருக்கு. அதனால் இது வேற்றுநிலை மெய் மயக்கம். அதுக்கடுத்து இழ் வாழ்பவன் சூழ்க. அந்த இழுக்கு பக்கத்தில் இழே வந்திருக்கா, வரலை, பா வந்திருக்கு. அதை எப்படி பிரிக்கலாம், இப்பு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அதேமாதிரி சூழ்கன்னு இருக்குது, அந்த இழுக்கு பக்கத்தில் கா இருக்குது. அதை எப்படி பிரிக்கலாம், இக்கு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அதனால் அதே எழுத்து வரலை, வேறொரு மெய்யெழுத்து தான் வந்திருக்கு. அதனால் இது வேற்றுநிலை மெய் மயக்கம். நெக்ஸ்ட்டு இக்கு இச்சு இத்து இப்பு இரு இழு இந்த ஆறும் தவிர்த்த ஏனைய 12 மெய்களும் உடல்நிலை மெய் மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய் மயக்கமாகவும் வரும். இவற்றையும் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். இந்த ஆறும் இக்கி இச்சி திப்பு உடல்நிலை மெய் மயக்கம். அந்த எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கடுத்து அதே மெய் எழுத்து தான் வரும். வேற்றுநிலை மெய் மயக்கம்னா இரு இழு இந்த ரெண்டு எழுத்தும் மாறி மாறி வரும். இதில் இந்த இக்கி இச்சி திப்பு இரு இழுன்றதில் தவிர இந்த ஆறை தவிர மீதி இருக்கிற 12 மெய்யெழுத்து வேற்றுநிலை மெய் மயக்கமாகவும் வரும், உடல்நிலை மெய் மயக்கமாகவும் வரும். அது வரதை வச்சு வார்த்தைகளை வச்சு நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். இதையும் நம்ம மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இதற்கு எடுத்துக்காட்டு பட்டம் காட்சி. இதில் இட்டு இருக்குல்ல, இந்த இட்டில் இது எப்படி வந்திருக்கு, பட்டம் அப்படின்றதுல உடல்நிலை மெய் மயக்கமாகவும் காட்சி அப்படின்றதுல வேற்றுநிலை மெய் மயக்கமாகவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இரு வெற்றி, அந்த இருக்கு பக்கத்தில் அதே இரு வந்திருக்கு. அப்போ இது உடல்நிலை மெய் மயக்கம். பயிற்சி அப்படின்றது வேற்றுநிலை மெய் மயக்கம். அடுத்து இங்கு அங்கனம், அங்கனம் அப்படின்னா அது உடல்நிலை மெய் மயக்கம். தங்கம் வேற்றுநிலை மெய் மயக்கம். அடுத்து இஞ்சி, இஞ்சிக்கு விஞ்ஞானம்,
அதே எழுத்து தானே வந்திருக்கு பக்கத்தில், அதனால் அது உடல்நிலை மெய்மயக்கம். மஞ்சள், மஞ்சளில் வேறு வந்திருக்கு, அதனால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். இன்னு தண்ணீர் உடல்நிலை மெய்மயக்கம். நண்பகல் வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். இந்து, இந்தில் வந்து செந்நெறி, அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம். தந்தை அப்படின்றதுல வேற்றுநிலை மெய்மயக்கம். அதேமாரி அம்மா, அம்மான்றதுல உடல்நிலை மெய்மயக்கம். அம்புன்றது வேற்றுநிலை மெய்மயக்கம். மன்னன், மன்னன் அப்படின்றது உடல்நிலை மெய்மயக்கம். இன்பம் அப்படின்றது வேற்றுநிலை மெய்மயக்கம். செய்யலாம், செய்யலாம்ன்றது உடல்நிலை மெய்மயக்கம். வாய்மை அப்படின்றது வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்படின்றதுல நல்லவன் அப்படின்றது உடல்நிலை மெய்மயக்கம். செல்வம் அப்படின்றது வேற்றுநிலை மெய்மயக்கம். இவ்விதம் அப்படின்றது உடல்நிலை மெய்மயக்கம். யாது, அது வந்து என்னது, வேற்றுநிலை மெய்மயக்கம். உள்ளம் உடல்நிலை மெய்மயக்கம். கொள்கை வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம்னா இப்போ இக்குனா அதுக்கு பக்கத்தில் வர எழுத்தை நம்ம வந்து பிரிக்கிறப்ப அதே இக்கா வரணும். அப்படி வந்தால் தான் உடல்நிலை மெய்மயக்கம். ஆனால் வேற்றுநிலை மெய்மயக்கம்னா அந்த எழுத்துக்கு பக்கத்தில் வேற ஒரு எழுத்து மெய்யெழுத்தாக வந்ததுன்னா பிரிக்கும் போது அது வேற்றுநிலை மெய்மயக்கம். நெக்ஸ்ட் வந்து ஈரொற்று மெய்மயக்கம். தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களுக்கு இடையில் இழ் ஆகிய மெய்கள் வந்து ஈரொற்றாய் வரும். 3 மெய்களாக மயங்கி வரும். இதை தான் வந்து ஈரொற்று மெய்மயக்கம் என்பர். எடுத்துக்காட்டு காய்ச்சல், நாய்க்கால். இதில் இருக்கு, இச்சு இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னொன்று பிரிக்கும் போது இச்சு கூட்டல் ஆண் வருது. அதனால் இது வந்து அது ஈரொற்று மெய்மயக்கம். நாய்க்காலும் அப்படி தான். வந்து உயர்ச்சி, தேர்கால். வீழ்ச்சி, காழ்ப்புணர்ச்சி. இதெல்லாம் அது ஈரொற்று மெய்மயக்கம். இழ் இதெல்லாம் என்னது, ஈரொற்று மெய்மயக்கம். 3 மெய் எழுத்துக்களாக மயங்கி வரும். அதை நல்லா கவனமாக நம்ம பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.